ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்கிட்ட ஒரு 4-5 புறா இருக்கும். அந்த புறால டெய்லி ஒன்று காணாம போயிடும். அது என்னடா இது, பூனை கடிச்சிச்சா இல்லை என்ன பிரச்சனை, அது இன்னும் ஒன்றுமே புரியல. ஆனால் இன்னைக்கு நான் பார்த்தேன், ஒருத்தர் வந்து அதில் லைன் எடுத்துட்டு போய்கிறாரு. அதை வந்து எப்படி தெரியுமா, ஒரு வாரம் செட்டிங் நினைக்கிறேன் அதுக்கு, அந்த புறாவை தூக்கம். இன்னைக்கு நான் பார்த்துட்டேன். அதை பார்த்துட்டு அவரை பிடிச்சி விசாரணை நடத்தணும். அதை என் புறா கொண்டு காட்டுறேன், வாங்கலாம். இதோ இதுதான் என் புறா குண்டு. இப்போதைக்கு புறான்னு எதுவும் இல்லை, எல்லாமே பறந்து போயிட்டு இருக்குது. இவனுங்க வரணுன்ட்டு நான் ஒன்று மட்டும் பிடிச்சி கூண்டில் அடிச்சு வைக்கிறேன். ஏன்னா கூண்டு காலியாக இருந்தால் பார்த்துட்டு போயிடுவானுங்க. அதனால் ஒன்று மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறேன் கூண்டில். இவனுங்க புறா பிடிக்கிறானுங்களோ இல்லையோ, ஆனால் இவனுங்க புறா பிடிக்கிறத நான் வீடியோ பிடிச்சிடணும். நான் மேலே போயிட்டு உட்காந்துங்கன்னு வரானுங்களா இல்லையான்னு இன்னைக்கு பார்த்தே ஆகணும். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம். 2 நாளாக தான் புறா காணும், டெய்லி வராருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு லீவு. அதனால் இன்னைக்கு வராரான்னு இல்லையான்னு செக் பண்ணி ஒரு பார்த்து இன்னைக்கு பிடிச்சி வெளுன்னு விலகு போகிறோம். இப்போ வரார பார்க்கலாம். இருக்கணும், வாங்க ஒரு 2 பேர் வரானுங்க, என்ன பண்ணுறானுங்க பார்க்கலாம். இப்போ அவனுக்கு 2 பேரும் ரொம்ப கேஷுவலாக நடந்து வர மாரி. யாருன்னா பார்த்தா டவுட் வந்துடக்கூடாதுல்ல, ஏன்னா பெரிய பேங்க்கு தானே கொள்ளையெடுக்கிறானுங்க. குண்டை பார்த்துட்டானுங்க, ஒரு வேளை திருட்டுருவானுங்களோ பார்க்கலாம். இருங்க. ஆக்சுவலி இப்போ 2 பேர் போனானுங்களே, அவனுங்க வந்து திருடுறவனுங்க கிடையாது. இந்த மாதிரி இங்கே யாருன்னா இருக்கிறாங்களா குண்டாண்ட அப்படின்னு பார்த்துன்னு போகிறானுங்க. அவனுங்க திருடுறவனுங்க வந்து வேற ஆள். அவனுங்க வரதை எடுக்கிறேன், அப்போ பாருங்க எப்படி இருக்கு போகுதுன்ட்டு. அப்புறம் நம்ம பசங்க பெரிய லெவலில் மாலை ஹைஜாக் பண்ணுற மாதிரி, அந்த லெவலில் திருடுற மாதிரி பிளானு. ஆனால் நான் ஒன்று சிம்பிளாக மாட்டிக்கிறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவனுங்க போனவனுங்க தான் இன்னும் திரும்பியே வரல. அதனால் ஒரு வேளை ஆள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு ஒரு வேளை இன்ஃபர்மேஷன் போயிடுச்சோ இருக்கலாம்ல. அதனால் இந்த வீடியோவை நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதோட நாளைக்கு பார்க்குறவங்கள. ஃப்ரெண்ட்ஸ், நான் காலிலேருந்து பார்த்த வரைக்கும் யாருமே இந்த சைடே வரல. அதனால் நான் புறா கூண்டு கூட திறக்கலை இன்னைக்கு. சரி, மதியமாக மேலே வரலான்ட்டு வந்தால் ஒரு 3 பேர் வந்தானுங்க. 3 பேர் வந்தானுங்க. டக்குன்னு என்னால் பேசிட்டு வீடியோ ஆன் பண்ண முடியல. அந்த வீடியோ மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், அடுத்து வரும் அந்த வீடியோ, அதை பார்த்துட்டு வாங்களேன். பாருங்களேன், ஒரு 3 பேர் மட்டும் வரானுங்க. இந்த 2 பேர் மட்டும் நின்றுட்டு இந்த ஒருத்தன் மட்டும் போகிறான் புறா திருடலான்ட்டு. புறா திருன்னு ஒன்றுமே நான் ஒரு சவுண்டு கொடுத்துட்டேன் ஏன்னு. அப்போ என்னை பார்த்துட்டு ஒரே ஓட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வசமாக மாட்டிக்கினானுங்க. இப்போ போய் அவங்கள அட்டியில் உட்கார வச்சு உங்களை அங்கே போய் வீடியோ எடுத்து காட்டுறாங்க. புறா திருடணும் யார் யாருன்னு விசாரிச்சா அதுக்குள்ளே ஒரு நெட்வொர்க்கே இருக்குது. அது யார் யாருன்னு காட்டுற பாருங்களேன். உனது தொழில் என்ன? அரசே, நான் ஒரு கொல்லன். உங்கள் தொழில் என்ன? புறா திருடுவது. நீங்க 2 பேர் தானே குணான் வந்து புறா திருட்டு பாக்கிறதுக்கு வந்தீங்களா? அப்போ நேத்து முந்தா நேத்துலாம் புறா நீங்க திருடல. இது ஆக்சன் மேடம், நீங்க திருடலையா? அதோ வராயிரு, உங்களுக்கு தான் இருக்குது. நீயும் இவனும் தான் கூண்டை பார்த்துன்னு போறதுக்கு வந்துக்கிறீங்க. எதுக்கு வந்தீங்க அந்த சைடு? கடைக்கு போறதுக்கு வந்தீங்களா? உண்மையா? வராயிரு. வீட்டுல திட்டுவாங்களா? இந்த வீடியோ எதுக்கு தெரியுமா எடுக்கிறேன்? இப்போ எங்க வீட்டுல நீங்க புறா தான் திருடுறீங்க. நீங்க புறா திருடுறா எங்க வீட்டுல நகை காணும். இப்போ நான் நகை காணும்னு சொல்லி உங்க மேல இப்ப கேஸ் கொடுக்க போறேன். போலீஸ்கான குத்துருக்கு ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு. இல்ல நீங்க தான் திருடுனீங்க, நான் தான் பாத்துங்கிறேன் மேல வீடியோ எடுத்துக்கின்னு. நீங்க தான் திருடுறீங்க. அவன் 3 பேர் வரான். இப்ப அந்த வீடியோ காமிச்சனா நீங்க என்ன சொல்லுவீங்க? சும்மா தான் வந்தீங்களா? அப்ப புறா திருடல நீங்க. இவனுக்கு நான் தான் பண்ணாலும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதனால இவனுங்களை தனிநபர் விசாரணை பண்ண. இவனுங்கள டே, இவனை தவிர மீது எல்லாருமே 3 பேர் வெளில போயிடலாம். புறா யார் திருடுங்க? உண்மையை சொல்லு. நீ திருடல? இல்லண்ணா, எல்லாம் வெளில போயிட்டு வரானுங்க. இப்ப நீ சொல்லிட்டுன்னு வச்சுக்கோ, நீ சொன்னதை அவனுக்கு சொல்ல மாட்டேன். நான் சொல்லு, உண்மை தீபா அவங்கள தானா? நான் கூட பயப்பிடிச்சிட்டான் கூட அங்க. நீங்க அவனுக்கு தான் திருடுனாங்களா? டேய், நீங்க தானே நேற்று எங்கள் வீட்டாண்டா கூண்டு பார்க்கறதுக்கு வந்தீங்க. கடைக்கு பார்த்து கூண்டு பார்க்கறது வரலையாப்பா? உங்கள் டீமில் ஒருத்தன் உண்மையை ஒத்துக்கணும். குல்லோந்தி பவன் தான் புறா திருநானு. அவனுக்கு திருடல. இது வராயிரு. இது தம்பி இங்கே வாய உட்காரான். புறா யாரா திருந்தா பாத்தீங்களாடா? நாடா தப்பு பண்ணிட்டேன் நினச்சியா? அதெல்லாம் விட்டு குத்துற மாட்டேன்டா. நான் மட்டும் இதுக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், வேற டீம் இருக்கு உன்னை செஞ்சிருப்பான். இப்ப தெரியும்டா அவனுக்கு ஃப்ரெண்டுனா என்னன்னு. என்ன சொல்றான் பையில?
நான் உன்னை வந்து யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ரோஹம் வரேன் இரு, உங்களுக்கு இருக்குது இரு. சொல்லு தீபா வாங்கப்பா. நீங்கள் தான் புறா தெரியுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உங்கள் டீம் எல்லாம் ஒருத்தன் சொல்லிட்டான் புறா புறா வைக்கணும்னு வச்சு. நான் புறாடா தானே திருந்தேன். என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆகாரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில். திருநியா புறா சரி காசு கேட்டா வித்துட்டேன். காசு விற்கிறீங்களா? எவ்வளோ விற்கிறீங்க? 500 வெய்க்கு புறா வச்சுருக்கீங்களா? சரி அவனை போய் கூட்டணும். இவங்க இல்லை மெயின் அக்யூஸ்ட், இன்னொருத்தர் வருவார், அவர் தான் மெயினே. வாங்க வாங்க. வீடியோ எல்லாம் எடுக்கிறேன். நான் தானே புறா திருந்தா. அந்த பையனுக்கு பயம் இல்லை. நீதான் திருநியா? சரி இதுக்கு முன்னால் 2 புறா காணாம யார் திருடுங்க? நான் தானா புறாலாம் எங்க? எங்க வீட்டுல தானே. எவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு? 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தறான். 500 ரூபா கொடுத்தா உங்களுக்கு சம்பளம் கொடுத்துன்னு தைரியமாக சொல்கிறேன். புறா சாயந்தரத்துக்குள்ளே வீட்டில் கூண்டில் எடுத்து வந்து வைக்கலன்னா உனக்கு காலை வச்சு உட்கார வச்சிருவேன் வீட்டில். சாயந்தரத்துக்குள்ளே புறா எடுத்து வந்து வைக்கிறேன்னா டேய் நீங்கள் 2 பேரும் அவங்க கூட சேரதை பார்த்தனா உங்களுக்கு செம்மடி விடும். ஒழுங்காக கிளம்பு நீங்கள் 2 பேரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பின்னால் ஒரு நெட்வொர்க்கே இருக்குது. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஒருத்தனை புச்சா ஒருத்தன் பின்னால் மாட்டினே இருக்கிறான். இதுக்கெல்லாம் மெயினே இவர் தான். புறா எதாரா தம்பி? நான் தர திடீர்னு போனேன். சாயந்தரமே எடுத்து வந்து வச்சிருக்கியா? புறா திருடலாமா வேறு கூண்டில் வந்து? திருட விட தப்பு. இனிமே புறாலாம் திருட மாட்டேனா எல்லாருமே சொல்லுங்க. திருட மாட்டேனா? அப்புறம் அந்த புறா எடுத்துன்னு வந்து வச்சுட்டானுங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா புறாலாம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டானுங்க. அதெல்லாம் நம்ம பசங்க தான் எடுத்துன்னு வந்து வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புறா திருடுறதுலாம் திருட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஆசை தான். சின்ன பசங்களுக்கு ஒரு புறாவை பார்த்த உடனே அவனுங்களும் வளர்க்கணும்னு ஒரு ஆசை தானே அதுவும். அதனால சரி நான் பெருசாக அடிக்கல, அதோட விட்டேன். நல்லா இருப்படா போடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.